بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் 2வது அத்தியாயம், அந்த 2வது அத்தியாயத்தில் 49வது வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ. ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தினார்கள். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹியூன நிசாஅக்கும் வஃபீ தாலிகும் பலாஉம் மிர் ரப்பிக்கும் அஸீம். உங்கள் ஆண் மக்களை படுகொலை செய்தார்கள், உங்கள் பெண் மக்களை உயிருடன் விட்டு வைத்தார்கள். இதில் உங்களுடைய இரட்சகனிடமிருந்து பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது என்று இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபிரௌனுடைய அந்த அழிச்சாட்டியங்கள், கொடூரமான செயல்களை இங்கே அல்லாஹ் குறிப்பிட்டு அதிலிருந்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றியதை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். ஃபிரௌன் என்றால் 2ஆம் ராம்சேஸ் என்று சொல்லப்படும். ஃபிரௌன் என்பது அமாலிகா அரச பரம்பரையில் வந்த 11வது எகிப்து அரசர்களுக்கு வழங்கி வந்த பட்ட பெயராகும் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. ராம்சேஸ் என்றும் அவனுக்கு சொல்லப்படும். கிமு 1301 கிமு 1235 வரை இந்த ஃபிரௌன் ஆட்சி செய்து வந்தான் என்ற குறிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இவனுடைய உண்மையான பெயர் என்னவென்று சொன்னால் முஸ்அப் இப்னு ரையான் என்றும் கூறப்படுகிறது. அப்போ கிமு 13ஆம் நூற்றாண்டில் எகிப்து நாட்டை ஆண்டு வந்த அந்த ஃபிரௌன் 2ஆம் ராம்சேஸ் என்று சொல்லக்கூடிய அவன் ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆவான். அகண்ட சாம்ராஜ்யத்தின் சர்வாதிகாரியாக விளங்கிய இவன் தன்னையே இறைவன் என பிரகடனப்படுத்தி கொண்டான். குடிமக்கள் அனைவரும் தன்னையே வழிபட வேண்டும் என கட்டளையிட்டான். திபுத்தி குலத்தில் பிறந்த இவன் இஸ்ரவேலர்களை கொத்தடிமைகளாக்கி கொடுமைப்படுத்தி வந்தான். அவ இறை தூதர் மூசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு சில நாட்கள் இருக்கையில் இந்த நட்சத்திர சோதிடர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஃபிரௌனிடம் இப்படி சொன்னார்கள், இஸ்ரவேலர்களில் ஒரு ஆண் மகவு பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், அது வளர்ந்து ஆளாகி உன்னையே வீழ்த்தும் என்று இந்த ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தை ஃபிரௌனிடம் சொல்லிவிட்டார்கள். உடனே இஸ்ரவேலர்கள் குடும்பங்களில் பிறக்கும் பெண் குழந்தைகளை விட்டு வைத்து ஆண் குழந்தைகள் அனைவரையும் கொலை செய்து விடுமாறு ஃபிரௌன் உத்தரவிட்டான். ஆயினும் இறைவனுடைய நாட்டப்படி இஸ்ரவேலர்கள் ஒரு பெண்ணுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அப்போ அந்த ஆண் குழந்தை பிறந்தது அரசனுக்கு தெரிந்தால் தன் குழந்தையை கொன்று விடுவான் என்று அஞ்சிய அந்த தாய் இறைவனுடைய கட்டளையின் பிரகாரம் இறைவனுடைய நாட்டுப்படி ஒரு செய்தி, அதாவது ஒரு உத்தியை கையாண்டார். அப்போ ஒரு சின்ன, அதாவது குச்சிகளாலான ஒரு பேழை ஒன்றை செய்து, அதாவது தண்ணியில் மிதக்கக்கூடிய அந்த பொருள் மட்டமாறு இருக்குல்ல, அதையெல்லாம் சேகரித்து ஒரு விஷயத்தை ஒரு இதை செய்து குழந்தையை அதை பாதுகாப்பாக வைத்து நைல் நதியில் அந்த குழந்தையை போட்டு விட்டாள். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு சொன்னால், இந்த மாதிரி நீ மட்டையை செஞ்சு நீ என்ன செய்ய, தண்ணியில் போட்டு விடு என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த பெண் அதை போன்று தண்ணீரில் நைல் நதியில் போட்டு விட்டார். அப்ப அரச மாளிகை ஒட்டி ஓடுகின்ற அந்த நதியில் அந்த பேழை ஒன்று மிதந்து வருவதை அரசனின் துணைவியார் ஆசியா அம்மையார் பார்த்து விட்டார்கள். அப்ப அதை எடுத்து வரப்பட்டது. அப்ப அந்த பேழையின் உள்ளே அழகிய ஆண் குழந்தை ஒன்று இருப்பதை கண்டு ஆனந்தம் கொண்ட அந்த அரசி குழந்தையை தாமே வளர்க்க விரும்பினார்.
அதற்காக ஃபிரௌனுடன் சொன்னார், இந்த குழந்தையை நாமளே வளர்ப்போம் என்று அந்த ஆசியா அம்மையார் ஃபிரௌனிடம் சொன்ன பொழுது, அது ஆண் குழந்தை என்பதையே, இஸ்ரவேலர்கள் இனத்தில் பிறந்த குழந்தையாக இருக்கலாம் என்பதையே சிறிதும் சிந்திக்காமல் ஃபிரௌன் மனைவியினுடைய ஆசைக்கு பூர்த்தி செய்யும் வகையில் சரி வளர்த்து கொள்ளலாமே என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எந்த குழந்தை பிறந்தால் நமக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று அவன் அஞ்சினானோ அந்த குழந்தையை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வீட்டிலேயே வளரச் செய்கிறான். அப்ப அந்த குழந்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். ஃபிரௌனின் மாளிகையில் சகல வசதிகளுடன் வளர்ந்து ஆளான நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களை அடிமை தலையிலிருந்து விடுவித்தது மட்டுமின்றி ஃபிரௌனின் கொடுங்கோல் ஆட்சியை குழி தோண்டி புதைத்தார்கள் பிற்காலத்தில் என்ற அந்த செய்தியை நினைவு கூறுமாறு அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறான். எப்படி சொல்றான்? வைது நஜ்ஜீனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள் என்பதாக இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். எப்படி இருந்த நீங்க, உங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி பிறக்க செய்து எங்கே வளர செய்து உங்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் என்ற அந்த வரலாறை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லித் தருகிறான். வல்லவன் அல்லாஹ் தொடர்ந்து படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.